இதெல்லாம் யார் கொடுத்தாங்க? Happy birthday to you, Ramya. Happy birthday to you. அப்புறம் அத்தை, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். நீ எப்படா வந்த? செம சர்ப்ரைஸா இருக்கு. அத்தை, இன்னைக்கு ரம்யாவோட பர்த்டே இல்ல, அதான் அதுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு இந்த பிளான் எல்லாமே. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா. ஆமா, ஜிகே தானே வரதா சொல்லியிருந்தா. நான் அவன் தான் வருவான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ வந்திருக்க. அத்தை, நம்ம புது கம்பெனில ஜிகேக்கு புதுசா ஒரு அசைன்மெண்ட். அந்த பிசினஸை பாத்துக்கிறதுக்கு அவன் போயிட்டான். இங்க இந்தியால இருக்கிற மொத்த பிசினஸை பாத்துக்கிறதுக்கு நான் இங்க வந்துட்டேன். நானே இந்த பிசினஸ் எல்லாம் எப்படா உங்ககிட்ட ஒப்படைக்கலான்னு தான் பார்த்துட்டு இருந்தேன். கடவுளா பார்த்து தான் உன்னை இங்க கரெக்டா அனுப்பியிருக்காரு இல்ல? நீயே இல்லை ஜிகேவோ எப்படா இங்க வருவன் தான் நாங்க காத்துட்டு இருந்தோம். கரெக்டா வந்துட்டேன். உன்னை பார்த்ததும் என் மனசுக்கு ரொம்ப தெம்பா இருக்கு. Of course. இத்தனை வருஷமா நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன்டா. அத்தை, நானும் தான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன். அப்புறம் ரம்யாவையும் ரொம்ப மிஸ் பண்ணேன். ஆனா ரம்யா என்ன மிஸ் பண்ண மாதிரி தெரியலையே. ஃபோன் பண்ணா எடுக்கவே மாட்டேங்கிறா அத்தை. மெசேஜ் பண்ணா கூட ரிப்ளையே பண்றது இல்ல. ஏன் ரம்யா ஃபோன் பண்ண எடுக்கலையா? அம்மா, நான் போனே பார்க்கல. இப்போ அது பேசுமா? அத்தை, ஃபோன்லயே பேசுறதுக்கு தயங்குவா, நேர்ல சொல்லவா வேணும்? என்ன ரம்யா, நான் சொல்றது கரெக்ட் தானே? அத்தை, இன்னொரு முக்கியமான விஷயம். சொல்லுப்பா. தப்பா நினைச்சுக்காதீங்க. அது வந்து ரம்யா உங்களை விட நேச்சுரலா பியூட்டிஃபுல்லா இருக்கா. இன்னும் மாறவே இல்ல, அப்படியே இருக்கடா. அத்தை, இந்த ஈவென்ட் செலிப்ரேஷன் இதெல்லாம் இன்னும் முடியல. இன்னும் இருக்கா? இனிமே தான் மெயின் ஈவென்ட்டே ஸ்டார்ட். ரம்யா, look at there. It's for you. One second. Friends, எல்லாரும் இங்க பாருங்க. இன்னைக்கு எங்க ரம்யாவோட பர்த்டே கேக் கட்டிங் செலிப்ரேஷன் நடக்குது. எல்லாரும் கொண்டாடுவோம். மஞ்சு, யார் வந்திருக்காங்கன்னு வந்து பாரு. வரேன்க்கா. மஞ்சு. டேய் ஜேகே, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் அத்தை. எனக்கு என்ன? அப்புறம் நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அப்பா அம்மாலாம் வரல? எங்க அத்தை, அவங்களுக்கு இருக்கிற பிசினஸை பார்த்துக்கிறதுக்கே டைம் இல்லை. இனிமே நான் தான் இந்தியாவில் இருக்கிற பிசினஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கணும்னு என்ன அனுப்பியிருக்காங்க. மஞ்சு, ஜேகே இனிமே நம்ம கூட தான் இருக்க போறான். சந்தோஷம்க்கா.
மஞ்சு நீ ஒன்று பண்ணு. அருணாச்சலம், பார்வதி, வீட்டில் இருக்கிற மற்ற எல்லாரையும் நான் கூப்பிட்டேன்னு வர சொல்லு. நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். ஜேகே நீ வா, வந்து உட்காரு. ரம்யா நீ போய் ஜூஸ் எடுத்துட்டு வா. சரிம்மா. ரம்யா ஜஸ்ட் ரிலாக்ஸ். 1 glass of water is enough. பரவாயில்லப்பா, நீ உட்காரு. நீ போய் எடுத்துட்டு வா போ. அத நாட் பேட். நல்ல ஆர்கிடெக்ட் பண்ணிருக்காங்க. அப்புறம் அத்த பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. உன் மாமா இறந்ததும் எல்லா பொறுப்பும் என் தலையில விழுந்துருச்சு. ஏதோ என்னால முடிஞ்ச வரைக்கும் கம்பெனியை நல்ல நிலைமைக்கு டெவலப் பண்ணியிருக்கேன். ஆனா இனிமே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா எல்லா பொறுப்பையும் உன்கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் ரெஸ்ட் எடுக்க போறேன்ப்பா. அத்த just chill. ஹாய் அங்கிள், ரொம்ப நாளா எப்படி இருக்கடா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? ஐ அம் குட். சின்ன வயசுல பார்த்தது ஆளே அடையாளம் தெரியாம மாறிட்ட. வளர்ந்துட்டான்ல. டேய் Hey. கார்த்தி, How are you? Good. How are you? I'm doing good, man. Hi, JK. Hi. How are you? Yeah, I'm fine. ஏய், இது காவ்யா. Oh. என் மூத்த மருமக. Hi. இவ பிரியா, என் 2வது மருமக. Hi. வணக்கம். 2 பேரும் அக்கா தங்கச்சி தான். மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீ ஜூஸ் கொடு. என்ன அருணாச்சலம், ஜேகேவை அப்படி பார்க்குற? இவன் இவ்வளவு சீக்கிரம் வருவான்னு நீங்க எதிர்பார்க்கல. கரெக்டான டைம்ல இங்க வந்திருக்கான். உங்க எல்லாரும் ஏன் வர சொன்னேன் தெரியுமா? நாளையிலிருந்து கம்பெனியோட அத்தனை பொறுப்புல இருந்தும் நான் விலகலான்னு இருக்கேன். இனிமே நம்ம கம்பெனியோட எந்த முடிவா இருந்தாலும் அதை ஜேகே தான் எடுப்பான். நாளையிலிருந்து நம்ம கம்பெனிக்கு ஜேகே தான் சிஇஓ. அக்கா, ஏங்கா திடீர்னு இப்படி ஒரு முடிவு? திடீர்னு முடிவு எடுக்கல. நான் ரொம்ப வருஷமா யோசிச்சு வச்சிருந்ததுதான். இப்பதான் அதுக்கான டைம் வந்திருக்கு. இது வரைக்கும் எந்த முடிவா இருந்தாலும் கம்பெனி பொறுத்த வரைக்கும் அது நான் தான் எடுத்திருக்கேன். இனிமே நம்ம கம்பெனியோட எந்த முடிவா இருந்தாலும் அதை ஜேகே தான் எடுப்பான். அவனுக்கு எல்லா ரைட்ஸும் நான் கொடுக்குறேன். நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. அவன் இப்பதானே வந்திருக்கான். திடீர்னு இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்தா இவனுக்கு செட் ஆகாது இல்லக்கா. அவன் கொஞ்ச நாளைக்கு ஃப்ரீயா இருக்கட்டுமே, அது வரைக்கும் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். நாம எல்லாரும் உட்காந்து கலந்து பேசி அப்புறம் கம்பெனியோட சிஇஓ யாருன்னு முடிவு பண்ணிக்கலாமே. என்ன அருணாச்சலம், ஏதோ பொடி வச்சு பேசுற மாதிரி பேசுற? இந்த கம்பெனியோட சிஇஓ யாருன்னு நான் தான் முடிவு பண்ணணும். அந்த உரிமை எனக்கு மட்டும்தானே இருக்கு. நீ வெறும் ஒர்க்கிங் பார்ட்னர் தான்.
இத பத்தி நம்ம ஏற்கனவே பேசியாச்சுப்பா. இல்லக்கா, ஷேர் இருக்கு, ஆனா உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்கு. அப்ப நான் எடுக்கிறதான முடிவு. அக்கா ஏதோ அவசரப்படுற மாதிரி எனக்கு தோணுது. இத்தனை வருஷமா இந்த கம்பெனிக்காக உழைச்சது நான் தானக்கா. என்கிட்ட ஒரு ஆலோசனை பண்ணாம நீயா ஒரு முடிவெடுக்கிறது எனக்கு நியாயமா தோணலக்கா. நீ நியாயமா நடந்துக்கிட்டியா? நீ நியாயமா நடந்திருந்தா நானும் கண்டிப்பா நியாயமா நடந்திருப்பேன். நீ அப்படி நடந்துக்கலையே. இல்ல அப்படி சொல்லக்கா. அவன் இப்பதான் வந்திருக்கான், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். இதெல்லாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாம். ஜேகே நீ போ, ரம்யா கூட்டிட்டு போ. வா போய். அக்கா ஒரு நிமிஷம், நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. ஷேர் அதிகம் இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக ஜேகேவை சிஇஓ ஆக்குனது எனக்கு சரியா படலக்கா. இந்த ஃபீல்டில் அவனுக்கு அவ்வளோ அனுபவம் இல்லையே. அவனை விட அதிகமா அனுபவம் இருக்கிறது நம்ம பார்த்திக்கு தான். அவனுக்கு தானே இந்த பொறுப்பு போகணும். போயிருக்கணும். கரெக்ட். பார்த்தி ரம்யாவை கல்யாணம் பண்ணியிருந்தான்னா கண்டிப்பா அவன் தான் அந்த கம்பெனிக்கு சிஇஓ ஆயிருப்பான். ஆனா அதான் நடக்கலையே. சரி விடு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, இதை பத்தி அப்புறம் பேசலாம். என்னங்க இது? அண்ணி என்னென்னமோ சொல்லிட்டு போறாங்க. நம்ம மேல இருக்கிற வருத்தத்துல அவங்க இந்த முடிவை எடுத்திருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. இத்தனை வருஷம் இந்த கம்பெனியை கட்டி காத்தது நீங்க தானேங்க. உங்களை கலந்துக்காம அவங்க பாட்டுக்கு முடிவெடுக்கிறது எந்த விதத்துலங்க நியாயம்? நீங்க ரெண்டு பேரும் இனிமே ரொம்ப பொறுப்போட பொறுமையாகவும் நடந்துக்கணும். எந்த சூழ்நிலையிலையும் நீங்க ஜேகேக்கு எதிராக பேசக்கூடாது. அத்தைக்கு நீங்க எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தீங்களோ அதே மாதிரி ஜேகேக்கும் கொடுக்கணும். நான் சொல்றதை நீங்க மீற மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். பார்த்துக்கங்க. என்ன பார்த்தி, அத்தை என்ன சொன்னாலும் அப்பா அதை சரின்னு சொல்றாரு. இது எனக்கு என்னமோ சரியாவே படல பார்த்தி. நீ ரம்யாவை கல்யாணம் பண்ணிக்கலன்ற ஒரே காரணத்துக்காக அவங்க நம்ம அப்பாவை அவமானப்படுத்துறது ரொம்ப தப்பு.
கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்ணது என்னமோ ஜேகே ஃபேமிலியாக இருக்கலாம். நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த கம்பெனி இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு யார் காரணம்? நம்ம அப்பா தானே. அவருக்கே சரியான அங்கீகாரம் கிடைக்காத போது நாம் எதுக்கு பார்த்து இந்த கம்பெனியில் இருக்கணும்? டேய், உனக்கு தான் அப்பா பத்தி தெரியும்ல. அத்தா அவருக்கு வெறும் அக்கா இல்லடா, அம்மா மாதிரி. அவங்க என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசவே மாட்டார். பணத்துக்காகவோ பதவிக்காகவோ இந்த குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாதுன்னு தெளிவா இருக்காரு. அதனாலதான் தேவி அத்தை எடுத்த முடிவு கூட அப்பா பொறுமையா போயிட்டார். நாமளும் அதை புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறது தான் நம்ம குடும்பத்துக்கு நல்லதுன்னு தோணுது. பார்த்தி சொல்றது உண்மைதான். இந்த குடும்பம் எந்த சூழ்நிலையிலையும் பிரிஞ்சிடக்கூடாதுன்னு மாமா நினைக்கிறாரு. அதனால சில விஷயங்கள்ல விட்டு கொடுத்து போகணும்னு அவர் நினைக்கிறாரு. அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. எனக்கு என்னமோ மாமாவோட வீக்னஸ தேவி பெரியம்மா யூஸ் பண்ணிக்கிறாங்களோன்னு தோணுது. மாமா சொன்ன மாதிரி பொறுமையா இருக்கலாம், ஆனா யாருக்கும் அடிமையா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்தா இன்னும் நிறைய இருக்கு. நீ பொறுமையா ஒவ்வொன்னா சாப்பிடு. ஓகே அத்தா. அப்படிலாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை சித்தி. அவரே எடுத்து வச்சு சாப்பிட்டுருவாரு. அவரை பார்த்தாலே தெரியல, வெக்கப்படுற மாதிரி தெரியலையே. நீங்க தான் பாவம். சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் கிச்சன்ல தான் இருக்கணும். அத்தா எப்படி கிண்டல் பண்ற பாத்தீங்களா? என்ன பார்த்து ஃபுட்டின்னு சொல்லாம சொல்றேன். உன் சைஸ பார்த்தா ஃபுடின்னு சொல்லாம வேற என்ன சொல்ல முடியும்? ஐயோ பாரு, என்னடி வந்தவனை போய் கிண்டல் பண்ணிட்டு இருக்க? அத்த விடுங்க அத்த, நம்ம ரம்யா தானே. இன்னைக்கு அவ என்ன கிண்டல் பண்றா, நாளைக்கு நான் அவளை கிண்டல் பண்ணுவேன். இட் ஆல் ஹேப்பன்ஸ். கிவ் டேக் பாலிசி, அவ்வளவுதான். ரொம்ப சிரிக்காத, அதை எடுத்து வை. அம்மா சொன்னா இல்லையா, திருப்பி கேக்குறேன் பாரு. வை, கேட்டா வை. ஜேகே, இப்படி ரம்யா சிரிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவ இப்ப சிரிக்கவே ஆரம்பிச்சிருக்கா. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க எல்லாருமே கொஞ்சம் சந்தோஷமா இருக்கோம். அவளையே படாதீங்க அத்த, இனிமே எப்பவுமே எல்லாருமே சந்தோஷமா இருக்கும். சாப்பிடுப்பா. பெரியம்மா கொஞ்சம் இங்க வாங்களே. என்ன? மாமாவும் அத்தையும் உங்ககிட்ட இதை பத்தி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பெஸ்ட் சோஷியல் சர்வீஸ் பண்ணதால கவர்மெண்ட்ல இருந்து எனக்கு அவார்ட் தராங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு வீட்ல இருந்து எல்லாரும் வராங்க. நீங்க ரம்யா எல்லாரும் வரணும்னு ஆசைப்படுறேன். உங்களுக்காக சாரீலாம் கூட எடுத்துட்டு வந்திருக்கேன் பெரியம்மா. நீங்க வந்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்.